நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஆனுவல் லீவில் வந்துட்டு அவங்க அப்பா வந்து அந்த தம்பிக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்குற மாதிரி மேய்க்கணும்னு சொல்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் ஆடு எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சுங்க. என்னென்னா நேற்று சாயங்காலம் வந்துட்டு அம்மா வந்து ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குது, போடும் என்னமோ பார்த்துட்டு இருக்கோணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம், ஜாலியாக டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரம் இருந்தேன். அப்புறம் 9 மணிக்கு மேலே கரண்ட் ஆஃப் ஆச்சு. ஆடு கத்துற சத்தம் கேட்டே இருந்துச்சு. அப்போ என்னடா சரி போய் பாட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோங்கன்னா ஆடு குட்டி போட்டுருச்சு. ஆனால் சிம்டம்ஸே இல்லை, ஆனால் குட்டி போட்டுருச்சு. சரி பரவாயில்லன்னு அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நஞ்சு போட்டுச்சுன்னா அதை ப்ராப்பராக எடுத்து மூடி வைக்கணும். என்னங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு இல்லை அதே நாள் அந்த நம்ம போட முடிஞ்சுன்னா எடுத்து கொஞ்சம் தூரத்தில் கொண்டே போட்டுருவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னங்கன்னா அந்த பாலைக்குச்சி வெட்டி அந்த பாலைக்குச்சி வழியாக தான் அந்த நஞ்சை தூக்கிட்டு கொண்டு போய் வேலியில் போடுவாங்க. பாலைக்குச்சியில் போட்டோம்னா பால் வந்து நிறையா இருக்கும், ஆட்டுக்குட்டி அதை குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த குச்சியில் எடுத்துகிட்டு போவீங்க அந்த நஞ்சைன்னு சொல்லி சொல்லுங்கள். அதை எடுத்து நீட்டாக மூடி வைக்கணும். நாயெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நாய் எடுத்துச்சுன்னா பால் இருக்காதுனால சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த குட்டி கொஞ்ச நேரத்துலேயே அது பால் குடிக்க பழகுது. அதுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குமா எப்படின்னு தெரியல, அப்படி பண்ணுச்சு. அப்போ நானே எடுத்து விட்டு பார்த்தேன், அது நான் பண்ணால் குடிக்க மாட்டேன்ச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு அதை பொட்டாட்டு விட்டுரு, அதே குடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி நான் விட்டுட்டேன். நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அது பால் குடிக்கவும் பழகிடுச்சு. சரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பக்கத்துலேயே விட்டு வந்துட்டோம். அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு அவர் போய் கொடாக்குள்ள வச்சு மூடிட்டோம். ஏன்னா அதெல்லாம் அம்மா பண்ணிட்டாங்க. ஏன்னா நாய்க்கு வந்து ஏதாவது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்போ தான் சின்ன குழந்தைங்கள அந்த குழந்தைகிட்ட அந்த ஸ்மெல் என்ன சொல்கிறது, அந்த ரத்த வாடை இருக்கும். அது அவங்க அம்மாவுக்கு நல்லா இருக்கும். அந்த நாய்களுக்கு வந்து அதை பிடிச்சி சாப்பிட்லாங்கிற மைண்டு இருக்கலாம். எங்கள் நாய் பிடிக்காது, பக்கத்தில் 2-3 நாய்க்கு வரும். அதனால நாங்கள் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் மேடம் இல்லை சாரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வந்துட்டார். காலையில் கொஞ்சம் நேரம் பார்க்கணுங்க. ஏன்னா காக்கா வந்து அந்த தொப்புள் கொடியை கொத்தாமல் இருக்கணும்னு நல்லா சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஆடெல்லாம் அவுத்து விட்றப்ப திரும்ப கொடாப்பில் வச்சு மூடிடுவோம். அது கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ண விட்டுட்டு மூடி வச்சிருவோம். அது அப்படியே வளர்ந்துக்கும். லீவில் எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இதுதான். உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.